இப்போ வந்து கோல போட்டி பார்த்தீங்கன்னா கோல போட்டியெல்லாம் போட்டியெல்லாம் வாங்க இங்கே முன்னாடி இல்லைங்க. இங்கே எல்லாமே வந்து கோல போட்டியாளர்கள் ஆள் போகிறவங்களுக்கு முன்னாடி கட்டம் போட்டிருக்குது. அந்த கட்டத்துக்குள்ளே தான் அந்த கோலம் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அடுத்தடுத்து கோலம் போடுவாங்க. யாரோட கோலம் அழகாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு செகண்டு 2 ப்ரைஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்த்திகா கோலம் போட போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆளுகளாக போடுவாங்க. வாங்க கார்த்திகா கோலத்தை பார்க்கலாம். கார்த்தி எத்தனை படிக்கிற? 3 படிக்கிறா. உங்கள் ஸ்கூல் பேர் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு 3 தான் படிக்குது. அதோட கோலத்தை பாருங்கள். இதில் வந்து கலர்லாம் கிடையாது, ஒன்லி கோலம் மட்டும்தான். யாரோட கோலம் அழகாக இருக்குது அந்த கட்டத்தை தாண்டியும் கோலம் வெளியே வரக்கூடாது. யாரோட கோலம் அழகாக இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான். இந்த கட்டத்துக்குள்ளேயே தான் போடணும், கட்டத்தை தாண்டி வெளியவே வரக்கூடாது. இது கோலமா எனக்கு அலங்கோலமான்னு தெரியல, பரவாயில்லை. இருந்தாலும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. நானும் எனக்குலாம் 3ஆம் கிளாஸில் கோலமே போட தெரியாது, இந்த அளவு போடுது இல்லையா, அதனால் ஒரு என்கரேஜ் பண்ணலாம். அவ்வளோதான், கட்டத்துக்கு வெளியே போகக்கூடாது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே, கார்த்திகா கோலம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த கட்டம் யார் கட்டம்? கோகிலா. அடுத்து கோகிலா வந்து போடு. கட்டத்துக்கு வெளியில் கோலமே வரக்கூடாது, கட்டத்துக்குள்ளே தான் கோலம் இருக்கணும். இப்போ அடுத்தபடியாக கோகிலாவோட கோலம். கட்டத்தை தாண்டி வெளியில் வரக்கூடாது. சின்ன கோலமாக தான் நச்சுன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். நச்சு நான் போடுறேன். முத்துமாரி ஏற்கனவே கோலம் நல்லா தான் போடுவா. இந்த ப்ரைஸில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ டவுட்டு முத்துமாரி மேலே தான் இருக்குது. பார்க்கலாம். சோப்பு வேறு வலிக்கு. எல்லாருக்கும் என்ன கவலை ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இவ மட்டும் போய் கக்கூசில போய் கக்கா போயிடுறாங்க. இவன் மூஞ்சி காட்டுங்க. நம்ம காமெடி ஹீரோ வனலிங்கம். என்னங்க தெரியுமா உன் பேர்? காமெடி ஹீரோடா நான் வச்ச பேரு, ஹீரோ. எங்க சோப்பை காட்டு. குட்டி சோப்பு மாதிரி இருக்குங்கக்கா, அதை போட்டு. இப்போ பாருங்க, கோலம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கோலம் பாருங்க, கோயிலாவோட கோலத்தை பாருங்க. குட்டி சோப்பு பந்தாருக்கா நானே வீட்ல செஞ்சேன். கட்டு. இப்போ கோயிலாவோட கோலம். ஃபர்ஸ்ட் கார்த்திகா போட்டு முடிச்சாச்சு. கோயிலா போட்டு முடிச்சாச்சா? ஓகே, கோயிலா போட்டு முடிச்சாச்சு. அடுத்து முத்துமாரி களத்தில் இறங்குறாங்கப்பா. முத்துமாரி இப்போ கோலம் போட்டியில் இறங்கியாச்சு. முத்துமாரி கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கனால எங்களால யாரையும் ஜெயிக்க முடியல. எல்லாத்தையும் நச்சு நச்சுன்னு இருக்கா. முத்துமாரி கோலம் ஸ்டார்டிங்கே பாருங்க, செம்மையா பிரைட்டா. கொஞ்சம் வண்டிங்க கொஞ்சம் கோலம் தெரியுற மாதிரி, கொஞ்சம் கோலம் தெரியுற. டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், ஆனால் கோலம் வந்து அந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதுதான் வந்து இந்த போட்டியோட கான்செப்ட்டு. அந்த கட்டத்தை தாண்டி வெளியே வரக்கூடாது. டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், கோலம் அந்த கட்டத்தை தாண்டி வெளியே வரக்கூடாது. ஐயோ, அது என்னடா சிரிப்பு? எனக்கு ஆனந்த கண்ணீர் இல்ல, அழுக கண்ணீர் வருதா? மகா, நீ என் தங்கச்சி நிரூபிக்கணும்னா நீ செய்ய. உன்ன தங்கச்சிங்க அவனை அடிக்க மாட்டேனுமே, நீ அதை வின் பண்ணு. பாருங்க, அவங்க தங்கச்சிக்கு என்ன சொல்றேன்னு பாருங்க. போட்டியில் வின் பண்ணாதான் தங்கச்சி ஆமா, இல்லைன்னா வந்து என்னடா பாவி தங்கச்சி பிசாசுன்னு சொல்லிட்டேடா. ப்ரைஸ்க்கு முத்துமாரி கோலம் வந்துடும். செகண்டுக்கு யாரு கோலம் வருதுன்னு தெரியல. இந்த புள்ள கோலம் எப்படித்தான் ஜெயிக்குமோ? ஜிங் ஜிங் ஜிங்லி மதிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடு. அக்கல்ல கரெக்ட். கோலப்பொடியே முத்துமாரி கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தடுத்து போடுறவங்க கொஞ்சம் கோலத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக, முத்துமாரி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா முத்துமாரி கோலத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக போடுங்க. அதுதான்
ஐயோ அம்மாடி அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன அது என்ன முடியா இல்லை வா காளி போட்டி நடத்துறவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு நிறைய பிள்ளைங்க வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீடு சும்மா ஏய் கட்டத்தை தாண்டி திரும்பி வச்சுன்னு என் சண்டை நாரி போகும். முத்துமாரி கோலம் பாருங்க ஃபினிஷ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கார்த்திகா கோலத்தையும் பார்த்துக்கோங்க, கோயிலா கோலத்தையும் பார்த்துக்கோங்க, முத்துமாரி கோலத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து மதி கொஞ்சம் கட்டு அடுத்து மதி. மகா நீ அப்படி போடனா போடு, நீ அப்படி போடனா போடு. நீ தனியாக தானே கோலம் இருக்குல்ல, அது பொடி இருக்குல்ல, அப்படியே போடு. இப்போ மகா மதியும் போடுறாங்க. மகா போடலையா? இந்த முடிச்சுக்கிறேன். அப்போ எல்லாரோடையும் இப்படி காட் பண்ணி போடுவேன். சரி லாஸ்ட்டில் வேணா போட்டோம். இப்போ போடனா போடு, இல்லை லாஸ்ட்டில் போடனா போடு. யாரோட கோலம் அதிகமாக அன்று கேட்பவன் அரசன். இப்போ மதி கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிக்கட்டும். முடிச்சு மதி எப்படி இருக்கு? எது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு, எது செகண்ட், ரெண்டுக்குமே பிரைஸ் உண்டு. எது ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் சொல்லணும்ல. இந்த 5 கோலம் இருக்குது, எது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜட்ஜிங் 2 பேர் தான். எது ஃபர்ஸ்ட் செகண்ட்? இது ஃபர்ஸ்ட். ஓகே செகண்ட் நம்ம எடுத்து. தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் செகண்ட் தான். டாடி இருக்கா? இதாக்கா இதா அதாக்கா. தேர்ட் இதான். ஃபோர்த் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் 2 பேர் எது சொல்லிட்டாங்க. அவங்க நல்ல கோலம் போடுறவங்க, அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து முத்துமாரி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து முத்துமாரி, செகண்ட் ப்ரைஸ் வந்து மதி. மற்றவங்களுக்குலாம் ஒரு ஆறுதல் பேச ஒரு குட்டி குட்டி அழியிற பேர் வேணா கொடுத்துடலாம், எரேசர் வேணா கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த போட்டி. கொடுக்கணும்ல, நீ கோலமே போடல, உனக்கு இருக்கிற ப்ரைஸ். அவ்வளோதான், இந்த போட்டி முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லியாச்சு. நீங்க வந்து உங்களுக்கு வந்து யார் கோலம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னி செல்ல கொண்டு வாங்க. என் தங்கச்சி முருகான்னு விளக்கு வரைஞ்சிருக்கா. முருகனை பிடிச்சா முருகனை கமெண்ட் பண்ணுங்க. முத்துமாரி கோலம் நல்லா இருக்கு. முத்துமாரி கோலம் பிடிச்சிருந்தா முத்துமாரின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்தா மதின்னு கமெண்ட் பண்ணுங்க. முருகனை பிடிச்சிருந்துச்சுன்னா மகாலட்சுமின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கோகிலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கார்த்தீஸ்வரின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த வீடியோ எடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு லைக்காகவே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை.